ஜொஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இஸ்லாமிக் ஸ்டேட் IS தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக 2 வங்காளதேச நாட்டவர்கள் மீது இன்று குற்றம் சாட்டப்பட்டது. 31 வயது மாமூன் அலி 2023 ஜூலை முதல் 2024 ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் சயீஃபுல்லா இஸ்லாம் என்ற முகநூல் கணக்கின் மூலம் IS அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை அல்லது 30 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். மேலும் 27 வயது ரெஃபாட் பிஷாட் ஜூலை 10, 2025 அன்று லார்கின் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் தனது அலைபேசியில் IS கொடியின் படத்தை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றத்திற்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அல்லது அபராதமும் விதிக்கப்படலாம். இதனிடையே இருவரும் நீதிமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெறவில்லை. அவர்களுக்கு மொழி பெயர்ப்பாளர் நியமிக்கப்படுவதற்காக இந்த வழக்கு செப்டம்பர் 12ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.